சென்னை கொரட்டூரில் கடந்த பல்லாண்டுகளாக கல்வி பணியில் தன்னிகரில்லாத தனிச்சிறப்புடன் விளங்கி வரும் ஏபிஎஸ் குளோபல் ஸ்மார்ட் ஸ்கூல் சிபிஎஸ்இ பள்ளியின் ஆண்டு விழா ரங்லஹரி எனும் தீமில் இக்னித்ரா எனும் தலைப்பில் கடந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பள்ளி வளாகத்தில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. சீரும் சிறப்புமிக்க இந்த ஆண்டு விழாவில் ஏபிஎஸ் பள்ளி கல்வி குழும தலைவர் டாக்டர் திரு ரமேஷ் சுப்பிரமணியம் அவர்கள் தலைமை வகித்தார். பள்ளியின் செயலாளர் டாக்டர் எஸ் சக்தி பாலா, பொருளாளர் டாக்டர் திருமதி பிரேமா சுப்பிரமணியம், இயக்குனர் திரு தொல்காப்பியன், ஏபிஎஸ் பள்ளிகளின் ஒருங்கிணைந்த பாடத்திட்ட இயக்குனர் டாக்டர் திரு சதீஷ், திருவள்ளுவர் பள்ளிகளின் பாடத்திட்ட இயக்குனர் திரு சுந்தரமூர்த்தி, ஏபிஎஸ் வித்யா மந்திர் பள்ளி முதல்வர் திருமதி பிரீதா மேனன், ஏபிஎஸ் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் திருமதி ரத்னாபாய், ஏபிஎஸ் குளோபல் ஸ்மார்ட் ஸ்கூல் முதல்வர் திருமதி காயத்ரி கண்ணன், ஆவடி ஏபிஎஸ் குளோபல் ஸ்மார்ட் ஸ்கூல் முதல்வர் திருமதி எஸ் தெய்வானை செந்தில் மற்றும் கல்வி குழுமத்தின் உயர்நிலை செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் முன்னிலை வகித்தனர். இப்பெருவிழாவில் ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷனின் நிறுவனர் திரு ஆனந்தம் செல்வகுமார் அவர்கள் தலைமை விருந்தினராகவும், பேபியம்மா எடுடெக் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் தலைமை செயலதிகாரி டாக்டர் பி அஸ்வின் சங்கமேஷ் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பித்தனர். கொரட்டூர் ஏபிஎஸ் குளோபல் ஸ்மார்ட் பள்ளி மாணாக்கர்களின் இன்னிசையில் இறை வாழ்த்துடன் இவ்விழா இனிதே துவங்கியது. கொரட்டூர் ஏபிஎஸ் குளோபல் ஸ்மார்ட் பள்ளி துணை முதல்வர் திருமதி அனுஷா அரவிந்த் அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார். It's my pleasure to welcome you all for a second annual day celebration which is truly special and momentous occasion for us. பள்ளியின் முதல்வர் திருமதி கௌரி தினேஷ் அவர்கள் மாணவ செல்வங்கள் படைத்திட்ட பல்வகை சாதனைகள் குறித்த ஆண்டறிக்கையினை தெள்ளத் தெளிவென வாசித்தார். For the academic year 24-25, highlighting the various events and celebrations that took place throughout the year. First and foremost, I would like to thank God Almighty for all the blessings showered upon us. We have always committed to create an environment in the school which helps a young mind to blossom and provide a platform for individual thinking and holistic development of the child's personality. பள்ளி செயலர் டாக்டர் திரு சக்தி பாலா அவர்கள் பள்ளியின் அபரிதமான வளர்ச்சி குறித்தும் வருங்கால வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் விரிவுரையாற்றினார். This evening is not just a celebration. It is a testament to all the unwavering dedication and the collective pursuit of all the educators, the parents, the children and everybody as a community with ABS. ஏபிஎஸ் பள்ளி கல்வி குழும தலைவர் டாக்டர் திரு ரமேஷ் சுப்பிரமணியம் அவர்கள் தலைமை உரையாற்றினார். What is the practice? You have to study every day lesson at home. A good student, இப்போ ஒரு நல்ல மார்க் எடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்க ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட போய் என்ன நீங்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, எங்கள் டீச்சர்னுடைய கைடன்ஸு, பேரண்ட்ஸ்னுடைய கைடன்ஸ்னுவாங்க. அதை விட முக்கியமாக அவங்க சொல்கிறது என்னென்னா டெய்லி அன்னன்னைக்கு பாடத்தை அவங்கவுங்க படிக்கிறது தான். பள்ளியின் ஆண்டு விழாவின் தலைமை விருந்தினர் திரு ஆனந்தம் செல்வகுமார் அவர்கள் சிறப்புரையாற்றினார். எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி ஈவினிங் டு ஆல். மதிப்பெண் வாங்குகிற மாணவர்களை தாண்டி மனிதர்களை உருவாக்குகிற அற்புதமான பள்ளியை நடத்தி வருகிற இந்த ஏபிஎஸ் பள்ளியினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய திறந்தாழ்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சிறப்பு விருந்தினர் டாக்டர் பி அஸ்வின் சங்கமேஷ் அவர்கள் சிறப்புரையாற்றினார். அப்போ சைலண்டாக அதுக்கான சூழ்நிலையை மட்டும் உருவாக்கி கொடுத்தீங்கன்னா போதும், உங்கள் குழந்தைகளும் சாதித்து உங்களை பெருமைப்படுத்துவாங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ தி பெஸ்ட் பேரண்டிங் கேன் கம் ஃப்ரம் டுடே இன் யுவர் ஹவுஸ். ஸோ உங்கள் மிரர்ஸை நீங்கள் பர்ஃபெக்டாக வச்சுக்கிட்டு உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் செட் பண்ணுங்கள். மேடையில் வீற்றிருந்த முக்கிய விருந்தினர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசும் வழங்கப்பட்டன. தலைமை விருந்தினர் திரு ஆனந்தம் செல்வகுமார் அவர்களும் சிறப்பு விருந்தினர் டாக்டர் பி அஸ்வின் சங்கமேஷ் அவர்களும் கடந்த கல்வி ஆண்டுகளில் அனைத்து வகுப்புகளிலும் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் மற்றும் உயர் மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்களும் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கினர்.
தொடர்ந்து அனைத்து வகுப்புகளிலுமிருந்து சுமார் 400க்கும் அதிகமான மாணவர்கள் பங்கேற்ற பல்வேறு கலை மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் நடந்தேறியது. குறிப்பாக மழலையர் பள்ளியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட மழலையர்கள் பங்கேற்ற நடனக் காட்சி கண்ணை கவரும் வண்ணமயமாக காட்சியளித்தது. அக்காலம் இக்காலம் எக்காலத்தவரும் ரசித்து மகிழ்ந்திடும் வண்ணம் சுமார் 10க்கும் மேற்பட்ட நடனங்கள் மற்றும் இசை நிகழ்ச்சிகள் காண்போர் கண்களை கவர்ந்திழுத்தன. நாட்டுப்பண் இசைத்திட இவ்விழா இனிதே நிறைவுற்றது.